ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை இன்னொரு சண்டே வீடியோ. வளருது ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன இன்ட்ரோ கொடுத்தேன் அப்படின்றதையே மறந்துட்டேன். ஸோ அதனால் அப்படியே யோசிச்சு சொன்னேன். ஸோ வெல்கம் டு அனதர் சண்டே வீடியோ. ஆக்சுவலி எதனால் இந்த வீடியோஸ் போடுறேன் அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் 2-3 ஃபாலிகுலர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன, ஏன் அதெல்லாம் குவிட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக இன்னொரு ஃபாலிகுலர் ஸ்டடிக்குள்ளே போயிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னை பற்றி மட்டுமே இருக்கும். என்னை பற்றி மட்டும் மீன்ஸ் எனக்குள்ளே இருக்கிற இருந்த ப்ராப்ளம்ஸு, இப்போ இல்லாத ப்ராப்ளம்ஸு, எதனால் இந்த ப்ராப்ளம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இது நிறைய பொண்ணுங்களால் கோரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்களும் இதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணணும். எனக்கு இப்போ தான் தோணியிருக்கு. ஸோ உங்களுக்கும் தோணணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணணும், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்னோடய ஹெல்த் முழுக்க என்னை பற்றியான ஹெல்த் இஷ்யூஸ்க்குள்ளே நான் போயிடுறேன். இதை உங்கள் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும் நிறைய பேர்த்து கூட. நிறைய பேர்த்துக்கு பிசிஓடி மட்டும் இருக்கும், தைராய்டு இல்லாமல். சிலருக்கு தைராய்டு இருக்கும் ஆனால் பீரியட்ஸ் எல்லாம் நல்லா ரெகுலராக இருக்கும். சிலருக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் மட்டும் இருக்கும். சிலர் நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்காது. சிலர் அதே மாதிரி நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கும், திடீர்னு குண்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் என்னோடய வீடியோ பார்க்க வர கேர்ள்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா என்னை உங்கள் கூட கொஞ்சமாவது கோரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் என்னை பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறேன் நான். ஸோ என்னை பற்றி சொல்லணுன்னா, என்னோடய பேர் ஹேமா. ஸோ இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம், இந்த வெயிட் கெயின் ஆகிறது, இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் 10th படிக்கும்போது. ஸோ நான் 9th லீவில் தான் ஏஜ் அட்டன் பண்ணேன். ஸோ ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மந்த்து அதை ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ 2nd 3rd மந்த்தெல்லாம் எனக்கு பீரியட்ஸே வரல. அது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் அவங்க சொன்னாங்க, சில பொண்ணுங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 1 இயர்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் அந்தளவுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா 10th படிக்கும்போது ஒரு நார்மலான ஒரு குண்டு கிடையாது, ஒரு சப்பி கேர்ள். அந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் அதை ஷேர் பண்ண முடியாது. இருந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு சப்பி கேர்ள். ஆனால் 1 இயர் வரைக்குமே எனக்கு பீரியட்ஸ் வரவே இல்லை. பயந்துட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது 1 இயர்க்கு அப்புறம் செக் பண்ணும்போது ஏஜ் அட்டன் பண்ணி 2 மந்த்ஸ்லேயே போய் செக் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் விட்டுட்டோம், அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி 1 இயர் ஆனதுக்கப்புறம் பயந்துட்டு நாங்கள் போய் கேட்கும்போது அப்போ எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணோட கர்ப்பப்பைக்குள்ளே குட்டி குட்டியாக அந்த வேர்க்குருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சைஸில் நீர்க்கட்டி கிடையாது, பிசிஓடி கிடையாது. பட் ஆனால் பிசிஓடி ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அந்த ஒரு மாதிரி குறையாக குட்டி குட்டியான கட்டிகள் இருக்குது. அது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் அது ஒரு பிரச்சனை தான், 1 வருஷமாக பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க சில மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தாங்க. அதில் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் என்னோடய வெயிட் ஒரு 11th 12th படிக்கும்போது பார்த்திங்கன்னா 65 kgக்கு ஒரு 70 kg கிட்ட போயிடுச்சு. அது ரொம்ப தப்பு தானே. அப்போ தான் 10th தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் இதை பார்க்க போகும்போது தான் எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியுது. ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு பிசிஓடி இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்குள்ளேயே நான் போகல. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு தைராய்டு இந்த தைராய்டு எப்படி எனக்கு வந்திருக்குன்னா, என் அப்பாவுக்கும் தாத்தாக்கும் தைராய்டு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தைராய்டு வந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியல. இந்த 1 இயர் பீரியட்ஸ் வராமல் இருந்ததுனால தான் செக் பண்ண போகையில் எனக்கு அப்போது இந்த மாதிரி தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது காரணமே இல்லாமல் உடம்பு ஏறிச்சு. இப்போ என்னோடய நார்மல் ஸ்கின் டோன் எப்படி காட்டுறது உங்களுக்கு, இதில் என்னோடய ஒரிஜினல் ஸ்கின் டோன் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ இது என்னோடய ஒரிஜினல் ஸ்கின் டோனு. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், கழுத்துக்கு பின்னாடிலாம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், அப்படியே ரொம்ப அப்படியே பிளாக்காக இருக்கும். ஒரு ஃபேஸே ஒரு 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 மாதிரி இப்போ இப்போ அதெல்லாம் இல்லை, ஏன்னா மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே காலேஜ் போகுது. காலேஜில் ஆனால் மந்த்லி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பீரியட்ஸ் ஆகிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் வெயிட் கெயினும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. தைராய்டு குறையுது ஏறுது. அது என்னென்னா என்னோட ப்ராப்பராக இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல்னால அப்படி ஏறுது இறங்குது.
ஸோ அப்படி போயாச்சு. அப்புறம் ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு ஒர்க்குக்கும் போயாச்சு. ஒர்க் போகும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஊர்களில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சென்னை, வீட்டை விட ஃபஸ்ட்டு தனியாக போகும்போது சென்னையில் தான் போயிருந்தேன். ஸோ அங்கே ஃபுட் எனக்கு ப்ராப்பராக இல்லை. 2வது அப்போ பீரியட்ஸ்லாம் ஒழுங்காக அம்மா கூட இருக்க வரைக்கும் பீரியட்ஸ்லாம் கரெக்டாக வந்துட்டு இருந்தது. ஏன்னா எனக்கு நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் வந்துட்டு எவ்வளோ பொரியல் செஞ்சு வச்சுருந்தாலும் கொஞ்சம் கூட மற்றவங்களுக்கு வைக்காமல் அந்த மொத்த பொரியலையும் சாப்பிடுவேன். இட் மீன்ஸ் அது எல்லாமே ஃபைபர், நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஃபைபர் பொரியலில் எல்லா பொரியலையும், வெண்டைக்காய் பொரியல், பீக்கங்காய் பொரியல், முட்டைக்கோசு. ஸோ இப்போது எனக்கு பாகற்காயை தவிர மற்ற எல்லா காயுமே எனக்கு பிடிக்கும், நல்லா போட்டு சாப்பிடுவேன். ஸோ அம்மா டெய்லி ஒரு பருப்பு குழம்பு, பச்சைப்பயிறு குழம்பு, தட்டைப்பயிறு குழம்பு, பாவக்காய் குழம்பு, பொரியல், முட்டை பொரியல். ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டில் இருந்து 3 வேளைக்கும் சாப்பிட்டு எனக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தது. ஏன்னா நான் வந்து கார்போஹைட்ரேட்டு சாப்பிட்டாலும் கூட நான் வந்துட்டு ஃபைபர்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். ஃபைபரு, ப்ரோட்டீனு, மைக்ரோநியூட்ரியன்ஸு, அப்புறம் கார்போஹைட்ரேட் இது எல்லாமே மிக்சடாக சாப்பிட்ருக்கிறதுனால எனக்கு பீரியட்ஸும் ஒழுங்காக வருது. ஆனால் நான் வந்து ஒழுங்கான டயட் ஃபாலோ பண்ணல. வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, இல்லை வெயிட் அதிகமாக தான் இருக்கேன். ஆனால் வந்து நான் இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு பீரியட்ஸும் வருது. ஆனால் இப்போ நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ ஒழுங்கான ஃபுட்டு கிடையாது. அப்புறம் சென்னையில் அப்படியே ஒரு 1 இயர் போச்சு. அப்புறம் கோவிட் வந்தது. அப்புறம் வீட்டில் திரும்பவும் வந்து இருந்தேன். வீட்டில் வந்து இருக்கும்போது திரும்ப வெயிட் ரெடியூஸ் ஆச்சு. ஒழுங்காக எல்லாம் சாப்பிட்றதுனால திரும்ப எனக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் கிடச்சிச்சு. கோயம்புத்தூருக்கு போகும்போதும் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் சென்னையில் ஒர்க் பண்ணிருக்கும்போது எனக்கு வெயிட் வந்து ஒரு 80 kgs கிட்ட போயிடுச்சு, அந்த ஒழுங்காக ப்ராப்பராக லைஃப் ஸ்டைல் இல்லாததுனால. ஆனால் நான் கோயம்புத்தூருக்கு போனதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு 22, 23, ஒரு 21, 22 அந்த ஏஜில் வந்து நம்மளே செல்ஃப் கேர் நிறையா பண்ணிக்குவோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ நம்ம ஒரு ஆஃபீஸ் செக்டாருக்குள்ளே போகும்போது நான் என்னை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணேன், வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். ஸோ டெய்லி 1000 ஸ்கிப்பிங் குதிக்கிறது, ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுறது, ஒரு சாங்கை போட்டுவிட்டு டான்ஸ் ஆடுறது. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது என்னோடய வெயிட் கிராஜுவலாக 66க்கு போச்சு. அப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னா ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தேன் மீன்ஸ் ஹெல்த்தியாக இருந்தேன். ஹேர் நல்லா இருந்தது. ஹேர் வந்து கட் பண்ண வளர்ந்துட்டே இருக்குது. பிகாஸ் நான் மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சது எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1/2 லிட்டர் ஒரு வார்ம் வாட்டர் குடிக்கிறது, ஒரு நைட்டே ஒரு 10 பாதாம் ஊற வச்சிடும். அந்த 10 பாதாம் தான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே. அதுதான், அது ஃபுல் நியூட்ரியன்ஸ் இருக்கும். மார்னிங் வந்துட்டு என்னோடய ஹாஸ்டல்லேருந்து ஆஃபீஸ்க்கு சன்லைட்டில் வந்து ஒரு வாக், ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு போகிறது. ஸோ மதியம் வந்து லஞ்சு கரெக்டாக அந்த அளவான ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு சாப்பிட்றது. அப்புறம் திரும்ப ஈவினிங் நைட்டுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது. நல்லா அப்போ ஸ்கின்லாம் அப்படியே கிளியராக இருக்கும். எனக்கே வந்துட்டு இன்னமும் அப்படியே ஒரு பேரழகி அந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாம் கூட நான் சைடில் வந்து உங்களுக்கு போட்டு விடுறேன், ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அங்கே அப்படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நைட் வந்து சப்பாத்தியெல்லாம் எடுத்துப்பேன். சப்பாத்தி எடுத்துகிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுவேன். இதே மாதிரி ஒரு 1 இயர் போச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா செகண்ட் லாக்டவுன் போட்டாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சது. ஒரு 66லேருந்து ஒரு 70 kg கிட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வெளியில் எனக்கு பெருசாக ஒன்றும் காட்டலை. அப்புறம் எனக்கு திருச்சியில் வந்துட்டு எனக்கு ஆஃபர் கிடச்சிது. திருச்சி போய் தாங்க. ஆனால் எனக்கு ஃபேவரட் ஊர் வந்து திருச்சி தான். எப்போ ஃபேவரட், எனக்கு 2 ஊர் தான் மொத்தமாக பிடிக்கும். ஒன்று வந்து ஊட்டி, இன்னொன்று வந்து திருச்சி. ஏன்னா திருச்சியில் நிறைய கோயில்கள் இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால் பிடிக்கும். ஊட்டின்னு சொன்னாலே எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இந்த 2 ஊர் பிடிக்கும். திருச்சி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கே போய் அங்கே இருக்கிற ஹீட்டு வந்து எனக்கு ஒத்துக்கலை. ஒழுங்கான அங்கே ஃபுட்டை என்னால் எடுத்துக்க முடியல, ப்ராப்பராக தூங்க முடியல. ஹீட்டு நைட்டு வந்து ஃபேன் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் தூக்கம் வராது. ஹாஸ்டல் ஃபுட் அவ்வளோ பட்டு கேவலமாக வந்துட்டு இருந்தது. எல்லாமே அன்ஹைஜீனிக்காக இருந்தது. ஒழுங்கான தூக்கம் கிடையாது. இப்படி எல்லாம் வந்துட்டு திருப்பி பழையபடி அந்த ஒரு 80-85 kg வந்து போயாச்சு. ஸோ இந்த டைமில் தான் எனக்கு வந்துட்டு திருச்சியில் இருக்கும்போது மேரேஜ் ஆச்சு. இங்கே தான் வந்து என்னோடய கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ்லாம் ஒழுங்காக தான் வந்துட்டு இருந்தது. வெயிட் ஏறினாலும் இறங்கினாலும் 35 days ஆர் 30 days கொன்ஸ் வந்து பீரியட்ஸ் வந்துட்டு இருந்தது. மேரேஜ் ஆகிடுச்சுங்க. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்போ என்ன ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படின்றது எனக்கு அது உண்மையாக போய் அப்படின்னு தெரியல. மேரேஜ் ஆன அந்த மந்தில் இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு 45 days கொஞ்சம் தான் பீரியட்ஸ் வருது. இதை நாங்கள் டாக்டர்கிட்டே கேட்டோம். அவங்க வந்துட்டு சில பொண்ணுங்களுக்கு அப்படி தான் இருக்கும், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சில ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் வந்துட்டு வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் வந்து அவங்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது சம் ஹார்மோன்ஸ்னால வந்துட்டு அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஃபஸ்ட்டு மந்த்தே 45 days கிட்ட வரலன்னா ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போல். சிலலாம் மேரேஜ் ஆனால் அந்த மந்த்லேயே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஸோ டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்தேங்க.
ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. பேசிக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேற ஒருத்தவங்க குழந்தையா இருந்தால் கூட அது வந்து என்னோடய குழந்தையா நினச்சி நான் அவ்வளோ கொஞ்சுவேன். குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். நானும் குழந்தைத்தனமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். செக் பண்ணி பார்த்தோம் பாசிட்டிவ் வரல. ஆனால் என்னோடய மாமனார் மாமியார் அவங்க யாருமே அப்படிலாம் வந்து என்ன இன்னும் குழந்தையிலையா அப்படியே ஒருத்தர் கூட கேட்டது கிடையாது. என் ஹஸ்பண்டு, என் அம்மா கூட என்னை கேட்டு திட்டுவாங்க. என்ன இன்னும் வந்து ஏதோ என்ன பிளான் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி கேட்டு திட்டுவாங்க. ஆனால் என் அத்தை மாமா எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு ஆளுங்க ஒருத்தர் கூட வந்து இன்னும் குழந்தை இல்லையான்னு இப்போ வரைக்கும் கேட்டதில்லைங்க. 2 வருஷம் ஆகுது. யாருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் நான் கொஞ்சம் பிளஸ்டாக இருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்டும் வந்துட்டு நமக்கு இருக்கும்போது இருக்கட்டும், நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ மேரேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் 45 டேஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு போயிட்டு இருந்துச்சு. நானும் வந்து ப்ரெக்னென்சி கிட்டு வாங்குவேன் வாங்கி ஆன்லைனில் வந்துட்டு ஆர்டர் போட்டு ஒரு மாதமும் செக் பண்ணுவேன். கரெக்டாக எனக்கு இந்த யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேங்க. நான் இந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அதில் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். நான் எனக்கு பார்த்தீங்கன்னா லோ பிபி இருந்திருக்கு, எனக்கே தெரியல. நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன எல்லாத்துக்கும் தலை சுற்றுதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், எனக்கு வந்து தலை சுற்றுவதும் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வீடியோலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணிகிட்ருப்பேன். சர்ப்ரைஸாக என் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷனை நான் எப்படி ஹாப்பியானன்றதை நான் எப்போவுமே பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோலாம் ஆன் பண்ணி வச்சு நான் வந்து செக் பண்ணுவேன். ஒரு கோடு தான் வரும், ஒரு கோடு. ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்னா லைட்டாக வந்து அடிவயிறு வந்து வலிக்கும். ஆக்சுவலி மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸோட அந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் பெருசாக எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் அப்படியே டிராஸ்டிக் சேஞ்சு. மந்த்லி வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன் ஹேர் லாஸ் பற்றி. ஸோ நிறைய டிப்ரெஷன்ஸ் இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா, 2 பேரும் லவ் மேரேஜ் தான், 2 வீட்லேயும் சம்மதத்தோடு தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வேலை போயிடுச்சுன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் தான் போச்சு. என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, என் அப்பாவும் சரி, நீ வேலைக்கு தான் போகணும், நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தரும் கம்பல் பண்ணலை. ஆனால் நான் எப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம், நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வேலைக்கு போகணும், அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அது ஒரு டிப்ரெஷனாக இருந்தது எனக்கு. ஏன்னா எப்போவுமே பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-40,000 கையில் சம்பளம் வாங்கிட்டு திடீர்னு வந்துட்டு வாங்காமல் இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அதை ஃபேஸ் பண்ண பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 2வது விஷயம் என்னென்னா, கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. எனக்கு குழந்தைங்கன்னா வேறு பிடிக்கும். ஆனால் குழந்தை வந்துட்டு சும்மா கூட ஒரு டைம் கூட கன்ஃபார்ம் ஆகலை. சிலருக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி அபார்ட் ஆகும். அப்போ இந்த நிலைமை எனக்கு இன்னும் வரவும் கூடாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறது, அப்போ அவங்க உடம்புக்குள்ளே அந்த ப்ராசஸ் நடக்குது. எனக்கு இன்னும் அப்படி கூட நடக்கலை. அது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. அதுவும் ஒரு டிப்ரெஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அந்த டிப்ரெஷனில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஓடிடுச்சு. அந்த 2 இயர்ஸில் கண்டதையும் யோசிச்சு வெயிட் பார்த்திங்கன்னா 98 kgs. 100க்கு 2 கிலோ கம்மிங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், அதெல்லாம் வீடியோ எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன் பை மிஸ்டேக். பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி போன இடத்துல அந்த ரிப்போர்ட்டில் வந்து எழுதியிருப்பாங்கள்ல, அதை வந்து நான் உங்களுக்கு இதில் சைடில் ஃபோட்டோ, பிக்சர் ஆர் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ 98 kgs பார்த்ததுமே எனக்கு ஒரே ஷாக்கு. நான் வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாம் போடாமலே 2 வருஷமாக நான் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கேன். 2 வருஷமாக நான் எங்கேயுமே போகிறத விட்டுட்டேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸு பத்தலைன்றது கூட எனக்கு வந்துட்டு தெரியல. ஏன்னா வீட்லேயே ஒரு 4-5 ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு அதையே மாற்றி போட்டுக்கிட்டு, அதே டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு, அதே பேண்ட்டை போட்டுக்கிட்டு 2 வருஷம் ஓட்டியிருக்கேங்க. நான் முடி பூரா கொட்டிடுச்சு. இப்போ என்னோடய கேச்சஸ் எடுத்து காட்டுறேன். நான் இப்போ வந்து என் முடி எப்படி இருக்குது. ஸோ நல்ல ஒரு க்ரோத். இப்போ வந்து நான் முடி வந்து க்ரோத் பண்ணியிருக்கேன். நீளம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய முடி வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க இருந்தது. இவ்வளோ முடி தான் இருந்தது. இந்த சைடு தெரியல உங்களுக்கு, இவ்வளோ முடி தான் இருந்தது. ஸோ என்னென்னா எனக்கு வந்து முடி இல்லாமல் இல்லை, நான் வந்து வெட்ட எனக்கு முடி வளர்ந்துட்டே இருக்கும். நான் வந்து என் முடியோட டார்ச்சர் தாங்காமல் இப்படி பிச்சு போடுவேன். அப்படி பண்ணதுனால என்னவோ தெரியல, அவ்வளோ முடி கொட்டுது.
அவ்வளோ முடி கொட்டியிருக்கு. ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் ஒரு ரிஃப்ளெக்ஷன் எப்படின்னு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்துட்டு க்யூர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் எல்லாமே இப்போ வளர்ந்தது, இப்போ எல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சொல்லணும். இந்த மிஸ்டேக்கை வந்து யாரும் பண்ணாதீங்க, ஸோ டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க அப்படின்றதுக்கான அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான் இது. ஸோ டெஸ்ட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்பேன் இது வந்து எப்படி வரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, காலையில் டெஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ 10 மினிட்ஸில் ரிசல்ட் வந்தால் தான் பாசிட்டிவாக. பட் ஆனால் எனக்கு 10 மினிட்ஸ்லாம் டபுள் கூட காட்டாது. அப்புறம் நான் அதை வந்து தூக்கி போடவும் மனசு இருக்காது அந்த கிட்ட, அதை அப்படியே வச்சுட்ருப்பேன். அப்புறம் ஈவினிங் சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அது சும்மா ஒரு லைட் கூட வந்திருக்கும். பட் ஆனால் 10 மினிட்ஸில் வரணும். ரொம்ப லேட்டாக இருந்துச்சுன்னா அது அந்த ஏர் பட்டு இதில் வந்துட்டு அந்த கோடு அவங்களே கொடுத்துருப்பாங்க, அந்த கோடு. ஸோ நம்ம யூரினில் வந்துட்டு அந்த ஹார்மோன் இருந்துச்சுன்னா, ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்றதுக்கான அந்த ஹார்மோன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது டார்க்கிஷாக தெரியும். இல்லைனா வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு தண்ணி மட்டும் ஊற்றி பார்த்தா கூட ஒரு 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 1 டே ஃபுல்லாக வச்சதை நீங்கள் நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா லைட்டாக அந்த கோடு தெரிய தான் செய்யும். அது வந்து எனக்கு தெரியலைங்க, எனக்கு இப்போ தான் தெரியும் அந்த விஷயம்லாம். நான் வந்து ஒரு வேளை கன்ஃபார்மாக இருக்குமோன்னு டெஸ்ட்டு கிட்டு பண்ணி இந்த 2 இயர்ஸில் வந்துட்டு இப்போ வரைக்கும் என் கைவசம் செக் பண்ணி வச்சுருக்கிற கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 கிட்டுக்கு மேலே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த தடவை ஒரு தடவை ட்ராவல் பண்ணும்போது பயந்துகிட்டே வந்துட்டு இருப்பேன், ஒருவேளை நம்மளுக்கு கன்ஃபார்மாக இருக்குமோ. ஏன்னா யூடியூப்பில் இந்த அடிவயிறு கிராம்ப் இருக்கும், நாசியாக இருக்கும், காலைல ப்ரஷ் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அப்புறம் ஹெட்டேக் இருக்கும், ஃபீவரிஷாக இருக்கும், அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நானே வந்து அது இமேஜின் பண்ணிக்கிட்டேன்னா இல்லை நிஜமாவே எனக்கு அப்படி இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு 40 நாள் எனக்கு தாண்டுது அப்படின்னாலே டிஃபால்ட்டாக என்னோடய மூளை வந்துட்டு எனக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இது ப்ராசஸ் பண்ணிக்கும். எனக்கு அப்படியே நான் ப்ரஷ் பண்ணும்போது நானே வந்துட்டு இது பண்ணும்போது வாமிட் வர மாதிரி நானே நினச்சிப்பேன். புரியுது உங்களுக்கு? நம்ம டிப்ரெஷன் இருக்கும்போது சைக்கலாஜிக்கலாக நம்ம மென்டலி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம். எனக்கு இதெல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கோரிலேட் பண்ணி ஐயோ இது இல்லை இது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 2 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன மாதிரி நீங்களும் இருப்பீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் என்னோட இது வந்துட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக ஹேர் லாஸு பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு வெயிட் வந்து 98க்கு போயிடுச்சு. இதெல்லாம் தான் ஹையஸ்ட்டு சிம்டம்ஸு காசஸாக இருந்துச்சு என்னோட ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஜேர்னியில். இதுதாங்க என்னை பற்றின மொத்தமான விஷயம். இதுதான் நான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஃபாலிகுலர் ஸ்டடீஸை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன ஒரு 6 மந்த்ஸ் வந்து நான் மட்டும் தான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் முடிஞ்சு. என் ஹஸ்பண்டு கூட நாங்கள் டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இப்போ இருந்தாலும் ஓகே, எப்போ இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் 2 பேரும் மியூச்சுவலாக போயிட்டு இருந்தோம். ஸோ 1 இயர் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு வெட்டிங் டே முடிஞ்சதுக்கப்புறமே நானும் அவரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேரேஜ் ஆன 6 மந்த்லேயே எங்கள் அம்மா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீங்கள் இப்படி வந்து அசால்ட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட ஊர் என் ஹஸ்பண்ட் ஊர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ நான் இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். அம்மா வீடு பார்த்திங்கன்னா ஈரோடு பவானி. ஸோ நான் வந்து அங்கே எங்கள் அம்மா வந்து சரி வா செக் பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி பீரியட்ஸ் வந்து எனக்கு நிற்காமல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே வந்துகிட்டே இருந்தது. ஸோ பயந்துட்டு தான் நாங்கள் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போனோம். அப்போ வந்து டாக்டர் கேட்குறாங்க மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுங்கள். இந்த மாதிரி 6 மந்த் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்துட்டு ஓகே நீங்கள் பேபிக்கு இப்போ ட்ரை பண்ணுறீங்களா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. எங்கள் அம்மா வந்து ஆமாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் ஒரு 1 இயர் வரைக்கும் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லை எங்கள் அம்மா வந்துட்டு இல்லை மேம் இந்த மாதிரி நம்ம வந்து பார்ப்போம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு இந்த பிளட் ஃப்ளோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கையில் எப்படி குத்தி ஒரு பேப்பரில் இப்படி தான் வச்சு பார்ப்பாங்க. எல்லாமே ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் வந்துட்டு 90க்கு மேலே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இடம்னா எக்ஸாக்ட்லி அப்போ அந்த ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட போய் இல்லை. ஸோ அந்த டாக்டர் வந்துட்டு வெயிட்டு குறைன்னு சொல்லவே இல்லை, வெயிட்டை குறைன்னு சொல்லலை, எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லலை, எதுவும் பண்ணல. டேரெக்டாக அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட்குள்ளே போயிட்டாங்க. அந்த டாக்டர் அவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லையா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து போய் பார்க்க போனது எனக்கு பீரியட்ஸ் இப்போ நிற்காமல் 2 வாரமாக வந்துட்டுருக்கு, நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், டாக்டரை பார்க்க போனேன். அவங்க வந்து எங்கள் அம்மா வந்துட்டு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் கேட்கல. எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா ஒன்று இருந்துட்டா பரவாயில்ல அப்படின்றதுனால அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. நானும் சரி ஓகே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அவங்க வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு எதுவும் சொல்லலை, என்னை வெயிட்டை குறைக்க சொல்லலை, எதுவும் சொல்லலை. அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு
2 days once வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு வர சொன்னாங்க, எக் ரப்ச்சர் ஆகுதா இல்லைன்னு பார்க்கறதுக்கு. ஒரு இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1400 500 சம்திங். ஒரு 3 இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. 3 இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. பீரியட்ஸ் ஆகி 20 டேஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஆனால் பீரியட்ஸ் அந்த ஓவிலேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கும். இந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருக்கும். அது வந்து எக்கு வந்துட்டு வெளில வர்றது வந்துட்டு பீரியட்ஸ் ஆன 10வது நாள்லேருந்து 14வது நாள், 8வது நாள்லேருந்து 14வது நாள் கூட ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் காண்டாக்டில் இருந்தாங்கன்னா பேபி பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இன்ஜெக்ஷனே கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு வந்து எக் வந்து க்ரோத்தே ஆகலை. 10 mm சம்திங் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ க்ரோத்தே ஆகவே டாக்டர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, அவங்க எதுவுமே செக் பண்ணலை அந்த டாக்டரு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ இது கொடுத்தும் வந்துட்டு இதாகலை, நீங்கள் வந்துட்டு உங்கள் திருப்பியும் அந்த இன்ஜெக்ஷன்ஸே தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ 1500ங்க ஒரு இன்ஜெக்ஷன். 3 இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா அதே 4000 கிட்டே வந்துருச்சு. இப்போ காசு பிரச்சனை இல்லைனாலும் க்ரோத் இருக்கணும்ல, எதனால் வளரலன்னு கேட்டால் அதையும் சொல்லலை அவங்க. அப்புறம் நான் வந்து எங்கள் அம்மா எனக்கு அப்போ அந்த டிப்ரெஷன் இருந்ததுனால நான் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா விடுமா 6 மாதம் தானம்மா ஆகுது, பார்த்துக்கலாம். என்னால் ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு இங்கே வந்து என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அங்கேயே ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட்டை குறைச்சிக்கிறேன். எனக்கே தெரியுது நான் வந்து வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கேன், அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் வெயிட்டாக இருக்கிறதுனால தான் எனக்கு வந்துட்டு பேபி வந்து இல்லையோ என்னமோ, நான் ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைச்சிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் என்னை திட்டிட்டு விட்டுட்டாங்க. சரி நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் அப்படியே போச்சு. அப்புறம் 1 year ஆகிடுச்சு. ஃபஸ்ட் வெட்டிங் டே வந்துருச்சு. அப்புறம் தான் நானே ஹஸ்பண்டும் இதை பற்றி பேச ஆரம்பித்தோம். பேசிவிட்டு முடிவு பண்ணிட்டோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம், 2 பேரும் சேர்ந்து போகலாம். ஏன்னா எங்கள் அம்மா கூட போகும்போது நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் தான் போனோம். இப்போ தான் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து போகிறோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ இங்கே கோயம்புத்தூர்லேயே எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனோம். அங்கேயும் நாங்கள் எதுக்கு போனோம் அப்படின்னா, இடையில வந்து ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, பிஎஸ்ஜியில் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஸோ ராப்பாக்கெலாம் அங்கே இருந்தேன். அந்த டைமில் கரெக்டாக நான் பீரியட்ஸாக இருந்தேன். அப்போ வந்து அப்பா வந்து ஐசியூலலாம் வச்சுருந்து ரொம்ப இதாகிடுச்சு. அதனாலே என்னன்னு தெரில, எனக்கு அப்பத்துலேருந்து இந்த ப்ளீடிங் வந்துட்டு 2 weeksக்கு ஒரு 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 1 மாதம் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த இஷ்யூவை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து டாக்டர்கிட்ட போனோம். அப்புறம் சரி ஓகே, அந்த இஷ்யூ சரி பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்துட்டு பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ கரெக்டாக எனக்கு பிளர் ஆச்சு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கரெக்டாக எனக்கு பீரியட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம வந்து ஃபாலிகுலர் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போகும்போது தான் சாரி ஸோ கோயம்புத்தூரில் நாங்கள் பார்க்கும்போது தான் வந்துட்டு அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகும்போது நான் வெயிட் மிஷினில் ஏறி நிற்கிறேன். என்னோடய வெயிட் வந்து 98 kgs. ஒரு பயங்கரமான ஷாக் எனக்கு. ஐயோ, நம்ம 100 kgsக்கு 2 kg தான் பத்தலை, உன் ஹைட்டுக்கு நீ 60 கிலோ தான் இருக்க, 40 கிலோ நீ ஜாஸ்தியாக இருக்க ஹேமா அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆச்சு. பட் ஆனால் அந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவங்களோட டேப்லெட்ஸில் அவங்க வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ஹை பவர் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்தம்போது எக்கு நல்லா சூப்பராக வளர்ந்துருந்தது, எல்லாமே ஓகே. இந்த நாளில் காண்டாக்டில் இருங்கன்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் காண்டாக்டில் இருந்து பீரியட்ஸ் ஆகி 45 days ஆச்சு. செக் பண்ணேன், டபுள் கோடு ஒரு கோடு காட்டி லைட்டாக ஒரு கோடு அந்த 10 minutesலேயும் காட்டுச்சு. ஓகேங்களா, ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து 46th day வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதுவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப அவசரம் தாங்கலை. எனக்கெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங் இருக்குது. நாங்கள் போய் கிட்ட வந்து காட்டினோம். ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு இது ரொம்ப லைட் கூட இருக்குது, இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு மேரேஜ்க்காக ஜவுளி எடுக்கிறதுக்காக நாங்கள் காந்திபுரம் போயிருந்தோம். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பயங்கரமான அலைச்சல். எனக்கு வேறு பயம், எனக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலே நான் பீரியட்ஸ் ஆகிடுவேன். ஸோ ஈவினிங் வந்து பார்த்தா பீரியட்ஸ் ஆகிட்டேன். பிளட் டெஸ்ட் போட்டு போய் வாங்கி பார்க்குறோம். பிளட் டெஸ்ட்டு வந்துட்டு நான் நினச்சேன் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் போய் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அலைஞ்சு தெரிஞ்சதுனால தான் எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சிட்ருக்கேன். ஆனால் பிளட் டெஸ்ட் போட்டு முன்னத்த நாளே கொடுத்துட்டேன்.
ஸோ பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கி பார்க்கும்போது ப்ரெக்னெண்ட்டாகவே நான் இல்லை. அப்புறம் ஏன் அந்த லைட் கூட காட்டுச்சு. பயங்கர டிப்ரெஷன் அதுவும். அப்புறம் வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் இல்லைன்னு சொன்னதும் என்னை கூப்பிட்டு வச்சு டாக்டர்கிட்ட பார்க்க போயிருந்தோம். உட்கார வச்சு என்ன சொன்னாங்க, அம்மா நீ வந்து இப்போ ஒரு 95 கேஜி, அந்த டாக்டர்கிட்ட போகும்போது 98 கேஜி இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி 95க்கு அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி முடியும் போது 95 கேஜி இருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது, நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம். நீ வந்து என்ன பண்ணனா, நீ எனக்கு போய் ஒரு 8 கிலோ, ஒரு 10 கிலோ 8 கிலோ குறைச்சிட்டு வா. ஒரு 2 மாதம் டைம் எடுத்துகிட்டு குறைச்சிட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் அதுலேயே நேச்சுரலாக உனக்கு ஆகும். இல்லைன்னா நம்ம அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீ வெயிட்டை மட்டும் குறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ எனக்குமே மைண்டில் என் அம்மா கூப்பிட்டு போன இடத்துலேருந்தே அதுதான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு என் உடம்பு ஒழுங்காகவே நான் ஒழுங்காகவே வச்சுக்காமல் நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனேன் அப்படின்னா அது எப்படி சப்போர்ட் பண்ணும். நான் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதில்ல, நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றதில்ல, என் வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதில்ல, என்னோடய தைராய்டை நான் பார்க்குறதில்ல. என்ன நான் ஃபஸ்ட்டு கவனிச்சிக்காமல் நான் எப்படி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க 2 months கிட்ட டைம் கொடுத்து போயிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் அந்த 2 months வந்துட்டு கரெக்டாக டிசம்பரில் வந்து சொன்னாங்க, நான் 2 months டைம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு மார்ச்சில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் மார்ச்சுக்குள்ளே அவங்க சொன்ன வெயிட்டை நான் அச்சீவ் பண்ணலை. அப்போ தான் அந்த டீப் டிப்ரெஷனில் வந்து நான் இருந்தேன். ஸோ பண்ணலை. அதனால வந்து என்னாச்சுன்னா, நானே வந்து டிசைட் பண்ணிவிட்டு, இல்லை நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணேன். ஒரு 92 கேஜிக்கு போனேன். 92 கேஜிக்கு போனதுக்கப்புறம் தான் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டேன் இப்போ போய்கிட்டு இருக்க ஃபாலிகுலர் ஸ்டடீஸ். எனக்கு இதுக்கு முன்னாடி போன இந்த எத்தனை இடத்துல போயிருக்கேன், அம்மா கூப்பிட்டு போன இடத்துல போயிருக்கேன். அப்புறம் இங்கே நாங்களே ஒரு இடத்துல பார்த்தோம். ஸோ 2 இடத்துல பார்த்ததுமே எனக்கு வந்துட்டு நம்மளுக்கெல்லாம் குழந்தையே பிறக்காதுப்பா, நம்மளுக்கு என்னமோ ஊசியெல்லாம் போடுறாங்க, மாத்திரைலாம் ஹை டோஸ் கொடுக்குறாங்க, அப்போவுமே ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் ஒரு 92 கேஜி இருக்கும்போது இப்போ கரண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க டாக்டர்கிட்ட போகும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. அங்கே அவங்க வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க, உன்னால் முடியும். சாரி கைஸ், வீடியோ கட் ஆகிடுச்சு, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் இப்போ போயிட்டுருக்க இடத்துல எனக்கு ஒழுங்காக போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு ஃபாலிகுலர் ஸ்டைலில் இப்போ இருக்கேன், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணணும். ஸோ நான் என்னோடய ஃபாலிகுலர் ஸ்டடியில் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வீக்லி வீக்கெண்ட் சண்டே. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த செவ்வாய்க்கிழமை எனக்கு ஸ்கேனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய க்ரோத் பார்க்குறதுக்காக பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்ற அப்டேட் வந்து கம்மிங் சண்டே, இந்த சண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் சண்டே வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக வரும். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு வாட் எவர் இட் இஸ், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வாங்க சேர்ந்தே பார்ப்போம். என்ன தான் நம்மளாம் அதுவான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், சந்தோஷமாக உங்களை வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம உடம்பும் இந்த உலகமும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ எந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயும் உங்களே இறுக்கிக்கிட்டு கட்டிகிட்டு இருக்காதீங்க. அந்த கட்டை அவிழ்த்து விட்டுட்டு வெளியில் வாங்க. பார்ப்போம் எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். நிறைய டேப்லெட் சாப்பிட்றேன், நிறையா டயட் ஃபாலோ பண்ணுறேன். திருப்பி என்னை பழைய மாதிரி மாத்திரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹெல்த்தியான குழந்தைய வந்துட்டு யாரை கூப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அதனால தான் எந்திரிச்சு போய் பார்த்தேன். ஸோ ஒரு ஹெல்த்தியான குழந்தைய வந்துட்டு இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்கேன். ஸோ பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கிற பொண்ணுங்களுக்கு நீங்களும் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு நேச்சுரலாகவே பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல. ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் வந்துட்டு மேக்ஸிமம் கேர்ள்ஸ் நம்மளை பற்றி தான் இருக்கும். ஸோ ஹேர் க்ரோத் எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நான் போடுறேன். ஹேர் எப்படி நான் திருப்பி ரீக்ரோத் பண்ணேன், ஸோ வெயிட் எப்படி ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் என்னோடய ஃபாலிகுலர் ஸ்டடி எப்படி போயிட்டுருக்கு அதோட அப்டேட் அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்பப்போ வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோஸும் வரும். ஸோ குட்டி மேக்கப் வீடியோஸ் அண்ட் ஹேர் டூ வீடியோஸ் இதெல்லாம் கூட போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. இல்லை நான் வேறு ஏதாவது வீடியோஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. நம்மளுக்குன்னு இருக்கிறத கண்டிப்பாக நம்மக்கிட்ட கடவுள் வந்து கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது.
ஸோ நீங்களும் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை ஆர்டர் நீங்கள் எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அது எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ வரணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.